தமிழகத்தில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் என அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கோவையில் நடந்த மாநாட்டில் பேசும்போது, அரசியல் வரலாற்றில் வாழ்க ஒழிக கோஷமில்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்றும், கோவையில் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்றும், 5வது முறையாக களத்தில் தனித்தே நிற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 234 இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என்றும், ஆண் பெண் வேட்பாளர்கள் தலா 117 இடங்களில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் கூட்டணி இல்லையா என கேட்கிறார்கள். கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியுமா எனவும் கேட்கிறார்கள். கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வான் என யாரும் கேட்பதில்லை. 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம், விவசாயி சின்னத்திலேயே நிற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த முறையும் 234 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும், இதில் ஆண்களுக்கு 117 இடங்களும் பெண்களுக்கு 117 இடங்களில் போட்டியிடுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மற்றவர்களுக்கு அரசியல் கட்சி தேர்தல் அரசியல், நமக்கு போர், இனமான போர், நிலம் காக்கும் போர், நான் முன்வைக்கும் அரசியலை ஒருவராலும் மறைக்க முடியாது என சீமான் ஆவேசமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.